செய்ய. இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்து வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தன் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் பொழுது மற்ற எல்லா செடிகளை விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பனிமய மாதா, தஸ்நேவிஸ் மாதா என்று புகழ் பெறுகின்ற அன்னை மரியாளுடைய திருவிழாவை சிறப்பு பெறுவதற்காகவும் அன்னையினுடைய வணக்கத்திற்காகவும் அன்னையிடமிருந்து நாம் பெறவிருக்கின்ற அற்புதங்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த திருவிழா சமயங்களில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய மறையுரையில் ஒரே ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அது என்ன கருத்து என்றால், மாதாவுக்கு இவ்வளவு மகிமை ஏன்? இவ்வுலகத்தில் எந்த மனுஷாளுக்கும் நூற்றுக்கணக்கான பேர் பாத்திமா மாதா, லூர்து மாதா, வேளாங்கண்ணி மாதான்னு சொல்லி எந்த ஒரு மனுஷாளுக்கும் கிடையாது. அது புனிதராக இருக்கலாம், யாருக்கும் கிடையாது. அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் நூற்றுக்கணக்கான பெயர்கள் நாம் கோடான கோடி மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுபோலவே ஏராளமான மக்கள் இந்த தாயினை தேடி வருவதற்கு என்ன காரணம்? நம்மெல்லாம் ஒரு பாட்டு பாடுவான் தெரியுமா? உம்மை தேடி வந்தேன் தூயர் தீருமம்மா. அப்படி எல்லாரும் பாடுங்க பாப்போம். உம்மை தேடி வந்தேன் தூயர் தீருமம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. நம்ம யார்கிட்டையாவது போய் ஐயா எனக்கு ஒரு அருள் செய், அருள் தா அப்படின்னு கேட்போமா? அன்னை மரியாள்கிட்ட மட்டும்தான் வரும். அதுவும் இந்த பாடலிலே உலகாளும் தாய் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய வேதாகமத்திலே முதல் வழங்கப்பட்ட நற்செய்தியும் இறை வாக்குகளுக்கெல்லாம் தாயுமாக இருக்கிற ஒரு நற்செய்தி தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு கூறுகிறது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையினை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையினை காயப்படுத்தும், நீ அதன் குறிங்காலை காயப்படுத்துவாய். இது சத்தியம், சரித்திரம் அல்ல, சத்தியம். இன்று நாம் சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுகின்றோம், வேறு யாரோ சரித்திரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதாவுக்கு வணக்கம் தேவையில்லையே என்று சரித்திரத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க மறையை சார்ந்த தாய் திருச்சபையினுடைய வேதத்திலே பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தோலிக்க மக்கள், தேவதாவியினுடைய மக்களான நாம் ஒன்றுதான் சத்தியத்தை பிடித்துக் கொண்டோம். ஏனெனில் சாத்தானை வெல்லுகின்ற சக்தியும் தேவ வல்லமையினையும் இவ்வுலகை ஆளுகின்ற தேவனையே தன் கருவயிற்றில் சுமந்த தாயாக விளங்குகின்ற தேவ வல்லமையினை சுமந்து கொண்டிருக்கிற உலகை ஆளுகின்ற தாயாக சாத்தானோடு போராடுகின்ற ஒரு வல்லமை இந்த தாய்க்கு உண்டு.
இன்றைக்கு நம்மெல்லாம் நம்முடைய செல்ஃபோனில் ஒரு பாட்டு இப்போல்லாம் எல்லாரும் கேட்குறாங்க. சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். சின்ன உள்ளத்துக்குள்ளே தேவ வல்லமை வந்தா உனக்குள்ளே எல்லாம் நடக்கும். அருமையான பாட்டு. எல்லாருடைய செல்போன்லையும் நான் இதை பார்க்குறேன். சின்ன மனுஷனுக்குள்ள அந்த ஆண்டவர் வந்தா, தேவ மாதாவிடம் ஆண்டவர் உட்புகுந்தார். முதல் நற்கருணை பேழையாக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்த தேவன் பெரிய பெரிய காயங்களை அன்னை மரியாள் வழியாக செய்தார். ஆகவே தேவ வல்லமையாய் நம்மோடு வலம் வருகின்ற இந்த பனிமயத்தாய், தஸ் நேவிஸ் மாதா. தஸ் நேவிஸ் என்றால் அர்த்தம் என்ன? த ஸ்னோஸ். ஆகவேதான் தஸ் நேவிஸ் மாதா என்றாலே அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ். சோ லாட்டின்ல தஸ் நேவிஸ் என்றாலே த ஸ்னோஸ். இந்த உலகத்தில் எத்தனை அம்மா இருக்கலாம்? 10 மாதம் சுமந்தெடுத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய்மார்களும் அம்மாமார்களும் ஏகப்பட்ட. கல்கத்தாவுக்கு போங்க, அன்னை தெரசாவை அம்மான்னு சொல்லுவாங்க. எத்தனையோ அம்மா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் சும்மா. தேவ அன்னை ஒருவள் தான் உலகத்திலே கோடான கோடி மனிதர்களுடன் வாயிலே அம்மா அம்மா என்று கை நீட்டி அழைக்கக்கூடிய ஒரு தாய் அன்னை மரியாள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு தாயினை தேடி வந்திருக்கிறோம். காரணம் என்ன? அந்த அன்னை மரியாளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் தான். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, இயேசு தம் தாயினையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இதோ உம் மகன். இதை விட சத்தியம் என்னையா? அம்மா இதோ உம் மகன். அதே போல சீடரை பார்த்து இதோவும் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். இயேசுவில் அன்புக்குரிய சத்தியம் இது. சரித்திரம் அல்ல, சத்தியம். நம்முடைய உள்ளம் அப்படியே இருக்காங்க. மாதாவுக்கு புதுமை செய்கின்ற வரம் உண்டா என்றால் உண்டு. புதுமை செய்கின்ற வரமும் உண்டு, புதுமை செய்ய வைக்கிற வரமும் உண்டு. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 3:10 வாசியுங்கள். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னையும், அம்மா இதை பற்றி ஏன் நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று தேவனாகிய கர்த்தரும், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னையும், இத்தொட்டியிலே தண்ணி நிரப்புங்கள் என்று தேவனும், இப்பொழுது மொண்டு பரிமாறுகின்ற நீங்கள் பணியாளம் கொண்டு போங்கள் என்று தேவனும் சொல்லுவார். ஏன் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு வல்லமை நிறைந்த தேவன் தன்னையே சுமந்த தன் தேவதாய்க்கு எவ்வளவு வல்லமை கொடுத்திருப்பார். ஆகவேதான் ஒரு சரித்திரம், முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை. சரித்திரம். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் செய். இது சரித்திரம். அன்னை மரியாள் செய்திருக்கிற அந்த மகிமைக்கு அவர்கள் ஆற்றி வருகிற அற்புதங்கள், கோடான கோடி அற்புதங்கள். இது மட்டுமல்ல, இன்று ஏன் நாம் இதை சத்தியமாகவும், ஏராளமான பேர் மாதாவினுடைய மகிமையை விட்டு பிரிந்து செல்லுகின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் ஏன் இந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல், சத்தியமாக ஏற்றுக்கொள்ளாமல் சரித்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கத்தோலிக்க மறைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்வது, மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே தேவன் என்ன சொல்வார்? உங்கள் கண்கள் பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன, உங்கள் காதுகள் பேறு பெற்றவை ஏனெனில் அது கேட்கின்றன. பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் காண முடியவில்லை. நீங்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்று வேதம் வசனம் கூறுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் மாதாவை, தஸ்நேவிஸ் மாதாவை தேடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரே செய்தியோடு சொல்லுங்கள். நீங்கள் வரும்பொழுது மாதாவே அம்மான்னு கேளுங்க, அம்மா தாமான்னு கேளுங்க. பிச்சை எடுக்க கூடாது. குடும்பம் எனக்கு வேணும், எனக்கு சைக்கிள் வேணும், பைக் வேணும், என் மகளுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு 10-20 பவுன் கொடுங்க. நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க அம்மா, எனக்கு கொடுங்க அம்மா. தைரியமா கேளுங்க. அதனாலதான் ஒரு பாடல், கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமி. கடுகளவும் பயம் இருக்க கூடாது. அம்மா அம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன் பாவி, உன் புள்ளம்மா, உள்ளம் திறந்து சொல்
உன் கதையை. ஆனால் நம்ம கதையெல்லாம் கேட்கிற ஒரே ஜீவன், உயிருள்ள ஜீவன், இன்று அவர்கள் விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மண்ணக அரசியாக மண்ணுலக ராணியாக நம்மோடு வாழ்கிற அந்த தாய் நமது கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார், கவலையை பார்த்து கொண்டிருக்கிறாள், வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறாள். வாய்ப்புகளுக்காக பின் சொல்லாதீர்கள், வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கற்றுக்கொள்ளுங்கள். மாதாவே எனக்கு கொடும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து